சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கப்படுது. தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இருந்தீங்க, இப்ப ஏன் தாவேகாவிற்கு ஆதரவு அளிச்சீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு கடுமையாக வைக்கப்படுது. அதன் காரணமாக நான் அந்த விளக்கத்தை அளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முயற்சியில கம்யூனிஸ்ட் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதனாலதான் அதே தான் அவரே சொல்றாரு. இப்போ நீங்க வந்து திமுக கூட கூட்டணியில இருந்துகிட்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற பிறகு அந்த உறுப்பினர்களை வைத்து நீங்கள் இந்த கூட்டணிக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத இன்னொருவர் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கீர்கள் என்றுதான் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. பட் நம் எதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் துருவங்கள். இந்த துருவங்கள் ஒன்று சேர்ந்து வருவதையும் நாம் ஏற்க முடியாது என்ற அந்த வாதத்தை தான் திரு சண்முகம் என்பவர் வைத்திருக்கிறார் என்பதையும் மறுபடியும் அவர்கள் அப்படி ஒரு நிறைவேற் தொடக்கத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்களுக்கு, என் பத்திரிகையாளர்களுக்கு, அதிகாரிகள் மத்தியில் கூட அது ஒரு தயக்கம். இப்படி ஒரு ஒரு நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்களா என்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி, சந்தேகம் எல்லாமே இருந்தது. எப்படி அதிமுக வந்து, ஏன்னா நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிஜு பட்நாயக், ஒரிசாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அவருடைய அப்பா அவர் இருக்கிறார் இல்லையா, அவர் இங்கே வந்து நவீன் பட்நாயக்கோட அப்பா வந்து பிஜு பட்நாயக். அவர் வந்து திமுக அதிமுகவை சேர்ப்பதற்காக இந்த ஊரில் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு சிறந்த ஒரு வலுவான ஒரு கட்சியை உருவாக்க வேண்டும் என்றுதான். காங்கிரஸ் ஏற்கனவே பலமான விட்டது, அது வேறு விஷயம். அப்போதே அந்த இரண்டு கட்சியை இணைப்பதற்கான ஒரு முயற்சிகள் நடைபெற்றன. ஸோ அதையும் நாம் இங்கே நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ஸோ இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் தங்களுக்கு மாற்றாக வேறொரு கட்சி இந்த தமிழகத்தில் வரக்கூடாது என்ற நோக்கமும் இருந்தது என்பதை சண்முகம் தன்னுடைய அறிக்கையில் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு மத்தியஸ்தர் வச்சு ரெண்டு கட்சிகளும் இணைப்பு அப்படிங்கிற பேச்சுவார்த்தை பல வருடங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஆனா அது இறுதி கட்டத்துல எட்டும்போது தோல்வி அப்படிங்கிறதும் அடைஞ்சிருக்கு. ஆனா இப்போ எந்த ஒரு நிலைப்பாட்டின் காரணமாகவோ அச்சத்தின் காரணமாகவோ இந்த இணைப்பு நடக்கலாம், மக்கள் ஏத்துக்குவாங்க, நம்ம வந்து அதை முயற்சி செய்யலாம்ங்கிற அந்த நிலைக்கு எப்படி வந்தாங்க? இல்ல, நீங்க வந்து அலையன்ஸ் வந்து ப்ரீ போல் அலையன்ஸ் ஒன்று, போஸ்ட் போல் அலையன்ஸ் நீங்க எப்படி வேணா நடக்கலாம். இந்த ஊர்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியும் ஜனதா கட்சியும் எல்லாமே சேர்ந்துலாம் கூட மத்தியில் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், அதற்கு முன்னாடி நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், விபி சிங் தொடக்கத்தில் 1989 இதெல்லாம் பிஜேபியும் இவங்களுமே சேர்ந்து, ஜனதா கட்சிகள் சேர்ந்து, திமுக எல்லாமே சேர்ந்தே ஆட்சி அமைத்திருக்கின்றன. ஸோ இதுவெல்லாம் வந்து தேர்தலுக்கு பிறகு சில காட்சிகள் எல்லாம் மாறிக்கணும், அது இல்லாமல் இல்லை. அது நம்ம தவறு என்று சொல்ல முடியாது. ஸோ அரசியல் என்பதே ஒரு கன்வீனியன்ஸ் தானே. நம்ம யார் ஆட்சி அமைக்க கூடாங்க, நம்முடைய எதிரி அதிகாரத்திற்கு வரக்கூடாது, அதற்காக சில கட்சிகள் ஒன்று சேருவது என்பது இந்த ஊரில் எப்போவுமே நடந்திருக்கிறது. அந்த முறையில்தான் இந்த ஊரில் தொடர்ந்து பல 10 ஆண்டுகளாக, இல்லை 1960 கோலோச்சி கொண்டிருக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கு முதல் முறையாக விஜய் என்பவர் மிகப்பெரிய ஒரு ஒரு சவாலாக தமிழக அரசியலில் கிளம்பிவிட்டார். ஏனென்றால் அவர் வந்து தொடர்ந்து அரசியல் இல்லை, திடீர்னு ஒரு நாள் கட்சியை தொடங்கினார், அரசியல்னு அப்படியே கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எம்ஜிஆர் எல்லாரும் கூட சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சினிமாவில் அப்படி நீங்கள் எடுக்க முடியாது. எம்ஜிஆர் சினிமாவில் இருந்து கொண்டே அரசியலிலும் தொடர்ந்து ஈடுபடுகிறார். அவர் முதல்வராவதுக்கு முன்னாடியே திமுகவினுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். குண்டுபட்டிப்பட்ட காலத்தில் ஜெயிலிருந்து இங்கே மருத்துவமனையில் இருந்து கூட தன்னுடைய வேட்புமனுவை எல்லாம் தாக்கல் செய்திருக்கிறார். ஸோ எம்ஜிஆரை நீங்கள் வந்து சினிமாக்காரங்களாக வச்சு நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா அவரோட தொடர்ச்சியான ஒரு அரசியல், இந்த பக்கம் சினிமா, இந்த பக்கம் அரசியல் தொடர்ச்சியான. ஜெயலலிதா அவர்களும் அப்படித்தான். அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் மேலவை உறுப்பினராக இருந்து செயல்பட்டிருக்கார். அவரே சொல்லியிருக்கார், நான் வந்து சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் அங்கே நாடாளுமன்றத்தில் பேசுவதை உன்னித்து கவனித்திருக்கிறேன், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அரசியல் வந்து சைமல்டேனியஸாக நடந்திருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் தான் அவர் அரசியலில் எப்போவுமே ஈடுபடல. திடீர்னு ஒரு நாள் கட்சியை தொடங்கினார். ஒரு குறைந்த காலகட்டத்துக்குள்ளாலே ஒரு தேர்தல் வந்து, இந்த தேர்தலில் அவருக்கு பெரும்பான்மை வரவில்லை என்பதே, ஆனால் ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஏஜெண்டாக அவர் அமர்ந்து கிளம்பி விட்டார். ஸோ எந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு டவுட்டு கட்டாயம் வரும். இப்போ எம்ஜிஆர் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 13 ஆண்டுகள் இந்த ஊரில் ஆட்சியில் இருக்க முடியல. திராவிட இயக்கங்கள் உருவான பிறகு காங்கிரஸ் வந்து இந்த ஊரில் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு பயமும் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும், அது தேவையற்ற பயம் என்று தான் நான் சொல்கிறேன். இப்படினால் இன்றைக்கு இருக்கிற சூழல்கள் வேறு. ஸோ அவர்கள் வந்து ஒரு பயம், நிச்சயமாக ஒரு 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 அப்ரிஹென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இனிமேல் வந்து இவர் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கண்டினியூஸாக இருந்துட்டார்னா என்ன செய்கிறது, ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி அவர் கண்டினியூ பண்ணிட்டார்னா என்ன செய்கிறது என்ற ஒரு எண்ணமும் அவர்கள் இரண்டு பக்கமும், திமுகவுக்கும் அந்த மாதிரியான எண்ணம் தோன்றியிருக்க வேண்டும், அதிமுகவுக்கும் அது போன்ற ஒரு எண்ணம் தோன்றியிருக்க வேண்டும். இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் ஒன்று சேர்ந்து தற்போதைக்கு விஜய் அவர்களை ஆட்சியில்
அமர விடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் வந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இருவரும் ஒன்று சேர்ந்து பொது எதிரியாக ஒருவரை தீர்மானித்து விட்டு நம்ம இல்ல அவர் இருந்தால் ஆபத்து அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க எடுத்துக்கலாம்.